இன்னைக்கு நம்ம கண்டென்ட்ல பார்க்க போற கண்டென்ட் ஹோஸ்டிங் கேம். பேரானார்மல் கேம்னு சொல்லப்படுற இந்த ஹோஸ்டிங் கேம் ஒரு ஆவியை வீட்டுக்கு இன்வைட் பண்ணுற ஒரு கேம் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த ஆவியை வீட்டுக்கு இன்வைட் பண்ணி நமக்கு இருக்க டவுட்ஸ்லாம் அந்த ஆவிக்கிட்ட கிளியர் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் முன்வைக்கிறாங்க. இதுக்கு முதல்ல மிட் நைட்டில் ஒரு டார்க் ரூமில் தான் இந்த கேமை விளையாட ஸ்டார்ட் பண்ணணுமா. குறிப்பாக இந்த ரூமில் விண்டோ இருக்கவே கூடாதான். அப்படி விண்டோ இருந்துச்சுன்னா அதை க்ளோஸ் பண்ணிடணுமா. அதுக்கடுத்து அந்த ரூமில் டிவி, சிஸ்டம், ஃபோன் அப்படின்னு எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணிடணுமா. அந்த இருட்டான ரூமில் முதல்ல ஒரு மெழுகுவத்தியை ஏற்றி வீட்டோட என்ட்ரன்ஸில் போய் நிற்கணுமா. அங்கேருந்து இந்த ஹோஸ்டிங் ரூமுக்கு நடந்து வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி நடந்து வரும்போது நான் ரெடி, நீங்கள் ரெடியா அப்படின்னு சொல்லிட்டே அந்த ஹோஸ்டிங் ரூம் உள்ள நடந்து வரணுமா. நடந்து வந்தக்கப்புறம் அந்த ஹோஸ்டிங் ரூமில் உட்காந்து மெழுகுவத்திக்கு பக்கத்தில் ஒரு பேப்பர் எடுத்து யார் அந்த கேமை விளையாட போகிறாங்களோ அவங்க நேமை எழுதிட்டு நான் உங்களை இன்வைட் பண்ணுறேன் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் எழுதி அதுக்கப்புறம் எந்த டைமில் அவங்க எழுதுகிறாங்களோ அந்த டைமையும் மென்ஷன் பண்ணுமா. மென்ஷன் பண்ணிவிட்டு மறுபடியும் வீட்டோட என்ட்ரன்ஸில் போய் நிற்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மறுபடியும் வீட்டோட என்ட்ரன்ஸ்லேருந்து அந்த ஹோஸ்டிங் ரூமுக்கு போகும்போது நீங்கள் இப்போது எங்கள் வீட்டுக்கு தாராளமாக வரலாம் அப்படின்னு சொல்லிட்டே போகணுமா. மேலும் ஹோஸ்டிங் ரூமுள்ள என்ட்ரு ஆகாமலே அந்த என்ட்ரன்ஸ்லேயே நின்றுட்டு 3 தீக்குச்சிகளை ஒன்றா கொளுத்த ஆரம்பிக்கணுமா. முதல் தீக்குச்சியை கொளுத்தி நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லணுமா. 2வது தீக்குச்சியை கொளுத்தி உங்களை பார்த்ததில் ரொம்பவே சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தீக்குச்சியை அணைச்சிடணுமா. 3வது தீக்குச்சியை கொளுத்தி மறுபடியும் நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி அதையும் அணைச்சிடணுமா. இப்படி பண்ணக்கப்புறம் உண்மையாகவே அந்த ஆவி இந்த வீட்டுக்குள்ளே வந்திருந்தது அப்படின்னா நீங்கள் இந்த 3 தீக்குச்சியை அணைச்சதுக்கப்புறம் உங்கள் பின்னாடி ஒரு மாதிரி முணுமுணுக்கிற சத்தம் கேட்குமா. அப்படி அந்த சத்தம் கேட்டதுன்னா அந்த ஆவி கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னு அர்த்தமா. முணுமுணுக்கிற சத்தம் கேட்டவுடனே திரும்பி பார்க்காம உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருக்கோ அதெல்லாம் அந்த ஆவிக்கிட்ட கேட்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்கிறாங்க. குறிப்பாக நீங்கள் கேட்குற கொஷின்ஸ் எல்லாமே ரொம்ப சீக்கிரமாக கேட்டு முடிச்சிடணுமா. ஏன்னா இது ஆவி கூட விளையாடுற ஒரு கேம் அப்படின்றதுனால ரிஸ்க் அதிகம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் முன்வைக்கிறாங்க. இந்த கேமில் ஒரு விஷயத்தை மட்டும் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும்னு சொல்கிறாங்க. அதாவது அந்த ஆவிக்கிட்ட பேசும்பொழுது அந்த ஆவியை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி எக்காரணத்து கொண்டும் திரும்ப ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி திரும்பிட்டா அந்த கேம் விளையாடுறவங்களோட உயிருக்கே ஆபத்தான். ஓகே, இந்த ஆவியை மறுபடியும் வெளியே அனுப்பணும் அப்படின்னா ரொம்ப ஈஸின்னு சொல்லப்படுது. அதாவது இந்த ஆவியை மறுபடியும் எப்படி வெளியே அனுப்புறது அப்படின்னா அது ரொம்பவே ஈஸியாக. உடனே டிவி, சிஸ்டம், ஃபோன் இது எல்லாத்தையும் ஆன் பண்ணிட்டா அந்த ஆவி ஆட்டோமேட்டிக்காக வெளியே போயிடும்னு சொல்கிறாங்க. இந்த பேரானார்மல் கேம் கேட்கறதுக்கு வினோதமாக இருந்தாலும் இன்னும் பல நாடுகளில் இந்த கேமை இன்னும் நைட் டைமில் விளையாடிட்டு தான் இருக்காங்களாம். இதே மாதிரி இன்னொரு கண்டென்ட்டோட அடுத்த கண்டென்ட்டில் நான் உங்களை சந்திக்கிறேன்.